வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால நம்ம பால் தினகரன், அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன் சாமுவேல் தினகரன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இவர் யாரும் இல்லை, ஒரு கிறிஸ்டியன் ப்ரீச்சர். இவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரன் 90s 80s ரொம்ப இந்த கிறிஸ்தவ பிரச்சாரத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன் ப்ரீச்சரில் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபராக மாறினது மட்டும் இல்லாமல் இவரோட பாடல்கள் மூலியமாகவும் ரொம்ப பிரபலமானார். அதுக்கப்புறம் ஜீசஸ் கால்ஸ் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷனை தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்தை பரப்புறது உங்களோட வேலையை வச்சிருக்காங்க. டிஜிஎஸ் தினகரன் இறந்ததுக்கு அப்புறம் பால் தினகரன் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்லா தினகரன், அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய பொண்ணு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஜீசஸ் கால்ஸ்லயே ப்ரீச்சிங்லாம் ஒவ்வொரு செக்ட் ஆஃப் பீப்புள் பண்ணிருக்காங்க. விமன், அப்புறம் சில்ட்ரனை கவர் பண்ற மாதிரியான மினிஸ்ட்ரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பேசிக்கலி அற்புத சுகமளிக்கும் விழா இந்த மாதிரிலாம் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பிரேயர் மீட்டிங்ஸ்லாம் நடத்துவார். அதுல குறிப்பா ஜீசஸ் கால்ஸோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு உங்ககிட்ட ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறோம், அவருக்கு நாங்க நல்ல ஒரு மீடியேட்டரா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பிரேயர் மூலியமா நிறைய விஷயங்கள் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுலாம் சுகமளிப்போம். நீங்க +2 நிறைய படிக்கணும்னா நம்ம ப்ரே பண்றோம். அது மாதிரி கால் பண்ணி ப்ரே பண்றது அப்படிங்கிறதையும் இவங்க தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலப்படுத்தி விட்டாங்க. ஸோ 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷனா பாத்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத பண்ணிருக்காங்க. இதன் மூலியமா ஒரு பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா நல்ல ரிச் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஓப்பன் சீக்ரெட். ஆக்சுவலா கிறிஸ்டியன் கம்யூனிட்டி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா கட்சிக்காரங்கள் கூடயும் ஒரு நல்ல தொடர்பு வச்சிருக்காங்க. ஏன்னா கிறிஸ்டியன்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எப்பவுமே இந்த ஃபேமிலியை பாத்தீங்கன்னா திமுக அதிமுக 2 கட்சிகளுமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பேசிக்கலி மகாராஷ்டிரால நடந்தது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இந்த மார்ச்ல 3 நாள் இந்த அற்புத சுகமளிக்கும் விழா மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிரேயர் மீட்டிங், சீரீஸ் ஆஃப் பிரேயர் மீட்டிங்ஸ் ஒரு 3 நாள் 4 நாள் சங்கிலி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடத்துறதுக்காக அனுமதி வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் அனுமதி கிடைச்சிருது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க லோக்கல் பாடியில சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து, சில அசோசியேஷன் எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா இதுல கோர்ட்ல தடை வாங்கிடுறாங்க. இது தடை வச்சிடறாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற எப்படியோ திருப்பியும் பெர்மிஷன் வாங்கி இந்த பிரேயர் மீட்டிங் நடந்து முடிஞ்சிருது. இது நடந்து முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா பால் தினகரன் மேலையும் அவரோட பையன் மேலையும் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க. அது என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் ஆக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ பேசிக்கலி ஏன்பா ஒரு கிறிஸ்தவ ப்ரீச்சர், நம்ம இந்தியா ஒரு ஃப்ரீ கண்ட்ரி, எங்க வேணா போயிட்டு அவரோட மத பிரச்சாரத்தை பண்ணலாமே, பர்மிஷன்லாம் வாங்கி பிரேயர் மீட்டிங் போடுறது ஏன்? அது மட்டும் இல்லாம இது பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் நடக்குதுன்னா அது புரிஞ்சுக்கிற விஷயம். மகாராஷ்டிரா அப்படிங்கிறது கொஞ்சம் லிபரலான ஸ்டேட் தானே, அங்க எப்படி இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் கேள்வி இருந்துச்சு. பட் அது என்ன மேட்டர்னு சொல்லிட்டு அப்புறம் படிச்சு பார்த்தா தான் சில விஷயங்கள் புரிஞ்சு. அப்பதான் எனக்கு இந்த பிளாக் மேஜிக் ஆக்டை பத்தியே தெரியும். ஸோ பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது இந்த சூனியக்காரங்களாம் பண்ணக்கூடிய அந்த ஏவல், அதுக்கப்புறம் பில்லி சோனியம், செய்வினை, இந்த மாதிரி விஷயங்கள் தானே பிளாக் மேஜிக். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் பால் தினகரன் பிளாக் மேஜிக் பண்ணாராப்பா அப்படிங்கிற மாதிரி கேள்வியோட நான் பார்த்தா, அது பேசிக்கலி என்னன்னா, நம்மளுடைய சொசைட்டியை என்னதான் இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு செக்குலர் கண்ட்ரி சொன்னாலும், இங்க இந்து மதம், அதுக்கப்புறம் புத்திசம், ஜெயினிசம் நிறைய நம்பிக்கைகள் உருவான இடம். இங்க கிறிஸ்தவர்கள், இஸ்லாமிய எல்லாமே இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்தியா அப்படின்றதுக்கு ரொம்ப ஒற்றுமை உள்ள ஒரு நாடா இருந்தாலும், சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, சமூகத்தை நம்பிக்கையின் பேர்ல எடுத்துட்டு போகாம சயின்டிபிக் என்விரான்மெண்ட் இருக்கணும், எல்லாத்தையும் ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா நம்ம கடந்த காலத்துல நடந்த நிறைய கசப்பான அனுபவங்கள் மூலமா ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. இது 2013 ஏற்றப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக்கலி இது இஸ் கால்ட் பிளாக் மேஜிக் ஆக்ட். என்னன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பலி கொடுக்கறது, அப்புறம் அகோரிகள் சில சேட்டைகள்லாம் செய்யறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்து மதத்துல மட்டும் இல்ல எல்லா மதத்திலுமே பாத்தீங்கன்னா நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு மக்களுடைய இயலாமையை, அவங்களுடைய ஏழ்மையை, அவங்களோட கஷ்டத்தை, அவங்களோட உடம்பு சரியில்லாத அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா எல்லா மதத்தின் பேர்லயுமே நான் கடவுள் மூலியமா வந்திருக்கேன், உங்களுக்கு பிளஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஏதோ ப்ரொசீஜர் பண்றேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது. மக்களும் பாத்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கையின் மூலியமா அவங்களோட பிரச்சனை இல்ல யாராவது சரி பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ஏமாறுறது. இது ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம அகோரி, நான் ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கொலை பண்றது, நிறைய மாதிரி வயலன்ஸ்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அதிகமானோன்னு அதை ஒழிக்கணும். மூட நம்பிக்கையின் மூலியமா மக்களை போய் யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அதற்கு எதிராக ஒரு சட்டத்தை போட்டு அதற்கு 6 மாதத்திலிருந்து 3 வருடம் வரைக்கும் இந்த ஆக்ட் மூலியமா தண்டனை வாங்கி தரலாம். ஸோ அது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த மாதிரி மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த மாதிரி சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆக்ட் கொண்டு போடுது. ஸோ பேசிக்கலி ஏன் இது பால் தினகரன் மேல போடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, இவர் அப்பா ஃபேமஸ் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா சுகமளிக்கும் இது பண்ண பிளெஸிங் பண்ணுவாரு. ஸோ இவர்கிட்ட இருந்து தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பாஸ்டர்ஸ் அந்த நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்கள உடனே அங்க இருக்கிற பேய் எடுக்கிறது, உடம்பு சரியில்லாத சரி பண்றது, அதுக்கப்புறம் சில பேருக்கு ஏதாவது பாத்தீங்கன்னா மனநிலை சரியில்லாம் சரி பண்றது, இது எல்லாமே பண்ணி காட்டுறது. அந்த பேட்டர்ன் இவர் மூலியமா தான் கத்துக்கிட்டு
கற்றுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் தமிழ்நாட்டில் இது ஒன்றும் உருவாகல. உலக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலே பென்னி ஹெயின் சொல்லிட்டு ஒரு பாஸ்டர், அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ பேசிக்லி கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கடவுள் என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன டேரெக்டாக வந்து கூப்பிட்டாலே நான் வருவேன், உனக்கு எனக்கும் நடுவில் யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில ஓட்டைகளை பயன்படுத்தி இது மாதிரி கடவுளுக்கும் உங்களுக்கும் நான் தொடர்பு ஏற்படுத்துறேன், கடவுளை பற்றி பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிரசங்கிக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில நல்ல பாஸ்டர்ஸும் இருக்காங்க. பட் பல ஃபேக் பாஸ்டர்ஸ் இதில் வந்து நல்ல ஒரு காசு இருக்குது, இதில் ஒரு லாபம் வந்து பார்க்கலாம், மக்களை வந்து ஏமாற்றலாம். இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை க்ளோரிஃபை பண்ணாமல் தங்களை ஒரு ஹீரோவாக காட்டிக்கிற மாதிரி நிறைய பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் விமர்சிச்சு போன வருஷம் நம்ம வந்து வீடியோ போட்டோம். அதுக்கு வந்து நீ வந்து மத துரோகி அப்படின்லாம் என்ன வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கோ டான்ஸ்லாம் ஆடி சும்மா ஒரு ஸ்டைலிஷான ஒரு பாஸ்டராக இருப்பார். அவர் மேலே ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வெளில வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்களோட நம்பிக்கையின் பேரில் விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான். அந்த பென்னி ஹெயின்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு 5 லட்சம் பேர் வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் ஒரு பெரிய கான்சர்ட் ஆர்னால வந்து பார்த்தீங்கன்னா அரேனால வந்து உட்காந்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு 5000 பேர் அவங்க ஆட்களை வந்து செதற விட்டுருப்பாரு. அந்த 5 லட்சம் க்ரௌட்ல எல்லாருமே செதறி உட்காந்துருப்பான். அப்போ இவர் ஏதாவது ஒரு விஷயம் கேட்கறாருன்னா அது பண்ணி ஆமா எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்றது. தொடர்ந்து ஒரு 5000 பேர் இந்த ஸ்டேஜுக்கு வந்து யாரெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்து சுகம் அடைஞ்சிங்க அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அந்த 5000 பேரும் கியூல வந்து நின்று ரெகுலரா சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இது பேசிக்கலி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது மற்ற மக்களுக்கும் ஒரு மாதிரி இதை நம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களும் இந்த பிளாட்குள்ள விழுந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து ஆமா எனக்கு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆர்கானிக்காக நிறைய மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. பேசிக்கலி காதலா படம் பார்த்துருப்பீங்க, அதில் கமல் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அதை வந்து கிறிஸ்டியானிட்டியின் பேரில் வந்து இந்த பென்னி ஹெயின் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிறைய பண்ணிட்டுருந்தாங்க. அவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த மாதிரி ஃபேக் பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருக்க ஃபேக் பாஸ்டர்ஸ் பண்ணுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் யாரும் கிட்ட கூட போக முடியாது, அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி இது எந்த மதத்தையும் நம்ம புண்படுத்துறதுக்கோ இல்லை பிரசங்கம் பண்ணுறவங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கோ இல்லை. அதுலேயும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காசு கொடுத்தாலும் வாங்காமல் கடவுளுக்காகவே வந்து ஒரு சாதாரண உடையை போட்டுக்கிட்டு இன்னும் சைக்கிளில் போயிட்டு பிரசங்கம் பண்ணுற நிறைய பாஸ்டர்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி பாஸ்டர்ஸை நானே என் லைஃப்பில் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நல்ல பாஸ்டர்ஸையும் பார்த்துருக்கோம், ஃபேக் பாஸ்டர்ஸையும் பார்த்துருக்கோம். ஸோ பால் தினகரன் மீட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி வழக்கமாக அந்த மாதிரி நோயை வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக அதில் மேலே ஏறி ஒருத்தவங்க வந்து ஸ்டேஜ் 4 கேன்சர் எனக்கு வந்து இருந்துச்சு, அது வந்து எனக்கு கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க வந்து எனக்கு மனநிலை உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு, பட் இங்கே ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா நான் 99% வந்து மார்க் வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய உடல் உபாதைகள் கிளியர் ஆன மாதிரியும் இந்த நாள் இந்த பிரச்சனை கிளியர் ஆன மாதிரியும் நிறைய பேர் பிரசங்கம் சொன்னாங்க. அந்த சாட்சி சொன்னோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அங்கே இருக்கிற இந்து அமைப்புகளுக்கு வந்து போயிருக்கு. ஸோ பேசிக்லி இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக யாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ண போகிறதுல. இந்து அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த மதமாற்ற தடை சட்டம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கைது பண்ணுறது இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தது. பட் இது வந்து பிளாக் மேஜிக் ஆக்ட் வந்தோடனே இதன் மூலியமாகவும் இந்த மாதிரி மீட்டிங்ஸை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த பர்மிஷன் கொடுக்காம நிறுத்துறாங்களே. பட் இப்படி நடந்தோன்னே ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆமாம் லட்சம் கோடின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்து டாக்டர் கிட்ட நோய் செய்யாமல் இருக்கான், நீங்கள் ஸ்டேஜ் 4 கேன்சரை கிளியர் பண்ணுற மாதிரி வந்து சாட்சியெல்லாம் சொல்ல வைக்கீங்களா, இப்போ போடுற வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் மேஜிக் ஆக்ட் மூலியமா வந்து வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு போட்டதுனால வந்து என்ன ஆகும், அவங்க வந்து கைது செய்யப்படுவாங்களா, நடவடிக்கை எடுக்கப்படுமா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நிஜமாவே அங்கே போயிட்டு ஸ்டேஜ் 4 கேன்சரில் இருக்கவங்க குணமாச்சா குணமாலையெல்லாம் நம்ம போயிட்டு அதில் வந்து அதெல்லாம் ஆயிருக்காதுன்னு சொல்ல முடியாது. அது லீகலியும் கரெக்டாக இருக்காது. பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை அவங்களுக்கு வந்து குணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி சொல்ல முடியும். ஆனால் பேசிக்கலி நான் என்ன தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பால் தினகரன் அவர் வந்து நேம் கால் பண்ணி இவர் எப்படி பண்ணுறாரு அப்படிலாம் சொல்ல வரல. மக்களோட நம்பிக்கையை பயன்படுத்தி அது வந்து எல்லா மதங்கள்லையுமே வந்து பல பேர் நான் கடவுளுக்கு உனக்கு வந்து ஏஜென்ட் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு அவங்க நல்லா வாழ்றது மட்டும் இல்லாமல் கடவுளோட பேரை வந்து கலங்கப்படுத்திட்டு கடவுளை பெருசாக காட்டாமல் தங்களை வந்து கடவுள் போல வந்து காட்டிக்கிறது அப்படிங்கிறது எல்லா மதத்திலையும் இருக்காங்க. ஸோ மக்கள் இந்த மாதிரி போயிட்டு வந்து ஏமாறுறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளாக் மேஜிக் ஆக்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸாக எங்கேயா இருக்கிறவங்க நடத்துகிற மீட்டிங்கில் மட்டும் இல்லாமல் குட்டி குட்டியாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து நிஜமாவே மக்களை ஏமாற்றி இது மாதிரிலாம் வந்து சட்டத்தை மீறி எதாவது பண்ணுறாங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சி அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிஜேபி ஆள்ற மாநிலமோ இல்லை பிஜேபி ஆளாத மாநிலமோ ஃபுல்லாக அதை வந்து பண்ணணும். அது 2 விஷயங்க. ஒன்று, மக்கள் ஏமாந்து அவங்களோட கஷ்டப்பட்டு இருக்கிற மக்கள் தான் மோஸ்ட்டாக இதுக்கெல்லாம் போவாங்க, அவங்களோட காசை கொடுக்குறாங்க. இன்னொன்று, அந்த மதத்தில் சொல்லியிருக்க நல்ல விஷயங்கள் அந்த கடவுளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான மிடில் பீப்புள் தான். ஸோ இந்த மாதிரி நிஜமாவே யாராவது ஃப்ராட் பண்ணாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து அதோட கடமையை செய்யணும். அப்படி செய்கிறப்போ நம்ம வந்து சங்கீடா செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செஞ்சவனே அந்த சங்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றவும் கூடாது. அதற்காக இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சேஃபா இருக்காங்களா, எல்லா ஸ்டேட்லயுமே சேஃபா ஃபீல் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறுபான்மையினர் நிறைய இடங்கள்ல சேஃபா ஃபீல் பண்றது இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல இது வந்து ஃப்ரீ கண்ட்ரி, யார் வேணா எந்த மதத்தை வேணா வந்து ஃபாலோ பண்ணலாம், யார் வேணா எந்த மதத்தை பத்தி வேணா யார்கிட்டயா போய் சொல்லலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சட்டம் வந்து அலோவ் பண்ணுது.
அதனால அடக்குமுறையும் வந்து கையாளப்படக்கூடாது இதை பயன்படுத்திக்கிட்டு. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் வந்து கரெக்டாக ப்ளே பண்ண வேண்டியது. அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தமிழ்நாட்டிலையும் நிறைய நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கடைக்கண் வச்சு பார்த்தீங்க. ஏன்னா இதில் வந்து ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிறனால தொட்டா டக்குன்னு சிறுபான்மையினர் ஓட்டு போயிடும்னு சொல்லிட்டு திமுக மட்டும் இல்லை, அது அதிமுக ஒரு நாள் ஆட்சியில் இருந்தால் கூட அப்படிதான் வந்து நினைப்பாங்க. பட் இதை பயன்படுத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யானைகள் வழித்தடத்தில் வந்து காலேஜ் கட்டுறாங்க, ஆசிரமம் நடத்துகிறாங்க. யாரை கேள்வி கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ அவனை கேட்டியா அப்படின்றாங்க, இவனை பற்றி சொன்னால் நீ இவனை கேட்டியா அப்படிங்கிறாங்க. ஆனா எல்லா மதத்தையும் பேர் வச்சு பாத்தீங்கன்னா வந்து மக்களை மட்டும் இல்ல இயற்கையும் நிறைய பேர் சொன்னிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்த காணொலி மூலியமா நம்ம சொன்ன ட்ரை பண்ணது. டிரான்ஸ்னு மலையாளத்துல ஒரு படம் எடுத்திருப்பான், ரொம்ப தைரியமான படம், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. அந்த படத்தை போய் பாருங்க. அப்பதான் வந்து கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கலாம். நான் ஒன்றும் கருப்பு சட்டை போட்டு பெரியாஸ்ட் இல்லை, பட் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற பேர்ல நீங்க நடுவில் இருக்க மனிதர்கள்லாம் நம்பினீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோல் பர்பஸே வந்து சால்வ் ஆகுது. நீங்க உங்களை ஏமாத்திக்கிறது மட்டும் இல்லாம நீங்க பெருசா மதிக்கிற அந்த கடவுளையும் நீங்களே அவமதிக்கிற மாதிரி. நன்றி.